மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தாவேக அரசு அமைந்த பிறகு முந்தைய அரசான திமுக அரசின் மீது தொடர்ச்சியாக ஏதாவது குற்றத்தை சொல்லி அதை ஊழல் செய்தார்கள், அல்லது இதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இதனால தான் இந்த தாமதம், இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு பழி போடுவதில் ரொம்ப தீவிரமாக விஜய் அரசாங்கம் தொடர்ச்சியாக பல விஷயங்களை முன்னெடுக்கிறது. அதுல அவங்க குறிப்பிட்டு செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றது. ஒயிட் பேப்பர்னா அப்படின்னு சொன்னா வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா, முந்தைய அரசாங்கம் செய்த பல்வேறு விஷயங்கள்ல எதெல்லாம் இழப்பீடாக வந்தது, எவ்வளவு அது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்க நினைச்ச ஒரு விஷயம். நிதிநிலை அறிக்கை, அதாவது பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஒயிட் பேப்பர் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணார். யாருன்னா நம்ம உருட்டுக்கட்டை புகழ் நம்ம நிதியமைச்சர் இருக்கார் இல்லையா, மரிய வில்சன், அவர் ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணாரு. அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன ஒத்த ரூபா கூட திமுக கொள்ளையடிச்சிட்டு போச்சு சொல்ல துப்பில்லாத அரசாங்கம் தான் இந்த தாவேக அரசாங்கம். அதுல எதுவுமே செல்ஃப் எடுக்கல, காரி துப்பிட்டாங்க. அந்த துறையினுடைய முந்தைய அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு ஒரு நீண்ட பட்டியலை காலையில ரிலீஸ் பண்ணாரு, சாயங்காலமே போட்டு போலன்னு பொழந்துட்டாரு. இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், இவ்வளவு ரூபாயை கொண்டு வந்திருக்கோம், இதுதான் இதோட சூழ்நிலை. 10 லட்சம் கோடின்றது ஏற்கனவே இருந்த கடன், அது எங்களால மட்டும் கிடையாது. அதிமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி காலத்துல ஒரு 15 வருஷம் 18 வருஷமா இருக்கிற கடன் சுமை தான் அந்த 10 லட்சம் கோடி வந்தது. ஏதோ திமுக அரசாங்கம் மட்டும் வாங்கி பாக்கெட்ல எடுத்துட்டு போயிட்ட மாதிரி பேசக்கூடாது, வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசாதன்னு நிதியமைச்சர் அந்த உருட்டுக்கட்டை புகழ் மரிய வில்சனை போட்டு பொழந்தாரு தங்கம் தென்னரசு, முந்தைய பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அமைச்சர். வெள்ளை அறிக்கை வெளியிட்டு என்னடா இப்படி நம்ம பல்பு வாங்கிட்டோமே, சரி எப்படியாவது திமுக மீது மறுபடியும் வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் போது இப்ப தமிழ்நாட்டில் அதிகப்படியான பிரச்சனையை சந்திக்கிறது தாவேக அரசாங்கம். ஒரு முக்கியமான பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு தனியா இருக்கு, பாலியல் ரீதியான குற்றங்கள் தனியா இருக்கு. இதுல பாதி பேர் தாவேக காரணம் இருந்தா கூட பெரும்பாலும் பொதுமக்கள் எல்லாம் ரோட்டுக்கு பிரச்சனை பண்றது இல்லைன்னா கரண்ட் இல்லை. எப்ப பார்த்தாலும் கரண்ட் கட் ஆகுது, எங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடங்களும் மணிக்கணக்கில் கரண்ட் கட் ஆகுது. ராத்திரி ஆனா கரண்ட்டுக்கு பகல்ல புடுங்குறான் பீஸ் கேரியரை அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் வீடியோ ரிலீஸ் பண்றாரு. ராத்திரில இன்னொரு இடத்துல கரண்ட் கட் ஆகுது, புடுங்கின இடம் ஒண்ணு, கட் ஆனது இடம் ஒண்ணு. ஏன் இங்க புடுங்குனது அங்க கட் ஆகுதுன்னு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. தாவேக அரசாங்கமே கத்துக்குட்டி அரசாங்கம் தான். இப்பதான் வந்திருக்கு மைனாரிட்டி அரசாங்கம், எல்லாரும் புதியவர்கள், யாரையும் நம்ம குறையும் சொல்ல முடியாது. உனக்கு தெரியலன்னா உன் பக்கத்துல இருக்க அதிகாரியை கூப்பிட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அப்ப அது கூட தெரிய மாட்டேன். நான் எப்ப எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் திமுக மேல பழி போடுவேன்னா, உருப்படியா பழி போட்டாலும் பரவாயில்ல, பழி போடுறதே வேலையாவே செஞ்சுட்டு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுறானுங்க. இன்னைக்கு ஒரு வெள்ளை அறிக்கை, இன்னைக்கு ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதான் சிடி நிர்மல்குமார்னு வாயிலேயே வட சுடக்கூடிய நம்பர் 1 டுபாகூர் அமைச்சர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்கிறார் சிடி நிர்மல்குமார். ஏன்னா பயங்கர பொய் சொல்லி மாட்டுவார், அடிக்கடி பொய் சொல்லுவாரு, அவரே மாட்டிப்பாரு. சிபிஐல வழக்கு இருக்கு அவர் மேல. அந்த கரூர்ல 41 பேர் மரணம் இருக்குல்ல, அதுல கான்ஸ்பிரசி தியரி அதிகமாக பரப்பி விட்டது சிடி நிர்மல்குமார். இவர் மீது வழக்கு இருக்கு சிபிஐல. அப்படிப்பட்ட அந்த சிடி நிர்மல்குமார் கடந்து வந்த பாதையெல்லாம் நீங்க பின்னாடி பிளாஷ்பேக் திரும்பி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆரிஜன் RSS. அங்க இருந்து அப்படியே தவழ்ந்து பாஜக அதிமுக இப்ப தாவேகாக்கு வந்திருக்காரு. தாவேகால இப்ப ஒரு நம்ம இபி டிபார்ட்மெண்ட் மின்சாரத்துறை அமைச்சர் பிளஸ் சட்ட அமைச்சர் அப்படிலாம் அவருக்கு போர்ட்போலியோ கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இபில தொடர்ச்சியாக பிரச்சனை, ஏராளமான பிரச்சனை. இபில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லி அவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முடிவு எண்டே இல்லாத அளவுக்கு ஒரு விஷயங்களை செய்வாரு. கிட்டத்தட்ட அவர் இன்னைக்கு வெளியிட்ட அந்த அறிக்கையிலேயே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2,47,130 கோடி நமக்கு கடன் இருக்கு, மின்சார வாரியத்துல இப்ப கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த வெள்ளை அறிக்கையில வெளியிட்டிருக்காரு. இதோட சேர்ந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துல இப்போ 65,921 பணியிடங்கள் காலியா இருக்கு, நமக்கு தேவை கிட்டத்தட்ட 1,40,40,635 பணியிடங்கள் வேணும், தமிழ்நாடு முழுக்க இபில அவ்வளவு பணியிடங்கள் வேணும். ஆனா நம்மகிட்ட ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் தான் இருக்காங்க. அப்ப காலி பணியிடம் எவ்வளவு இருக்குன்னா 65,921 பேர் காலி பணியிடம் இருக்குது. இதை நிரப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி மின்தடை ஏற்படுது, பணியிடங்கள்ல ஆட்கள் வேலை செய்யறதுக்கு இல்லாம தான் நிறைய விஷயங்கள் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லி சிக்கியிருக்காரு. என்ன சொல்லி சிக்கியிருக்காருன்னா, கடந்த 2021 இருந்து 26 இது எந்த காலகட்டம், திமுக அரசாங்கம் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல வருவாய் வரவினமாக 4,97,996 கோடி ரூபாய் வருவாய் செலவினம், வருவாய் வரவினம், வருவாயா வந்தது. செலவினமாக கிட்டத்தட்ட 5,32,443 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. வரவை விட செலவு அதிகம்.
அப்ப நமக்கு வந்து வருவாய் பற்றாக்குறையாக 34,447 கோடி ரூபாய் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, எக்ஸஸா தேவை இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. இதுல கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 5 வருஷம் தான் எடுத்திருக்காங்க, இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இவங்க எடுத்து காமிச்ச வரவினம் செலவினம் கணக்கெடுத்து பற்றாக்குறைன்னு காமிச்ச விஷயத்திலேயே திமுக அரசாங்கம் எவ்வளவு தூரம் அந்த குறைந்த, இப்போ சொல்றாருல எனக்கு இவ்வளவு பணியிடம் காலியா இருக்கு, இவ்வளவு பணியிடம் காலியா இருக்குன்னு பேசக்கூடிய சிடி நிர்மல்குமார், அவர் சொன்ன அந்த குறைவான பணியிடங்களை வைத்துதான் கடந்த திமுக ஆட்சி காலத்துல 5 வருஷமோ ரிட்டையர்ட் ஆயிட்டாங்கன்னா ரிட்டையர்ட் தான், திரும்பி புதிய பணியிடங்கள் பெருசா எடுக்கல, குறைவாக அங்குன்னு இங்குன்னு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மேஜர் பார்ட் எடுக்கல. இப்பதான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய பேரை செலக்ட் பண்றதுக்கான வேலைகள் நடந்திருக்கு. சமீபத்துல கூட வந்து ஒரு 500 பேர் 400 பேருக்கு மேல புதிய பணியிடங்களுக்கு அந்த பொறியாளர்கள் ஆபீசர்ஸ் வந்து நியமிக்கிற உத்தரவை நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து அவர் கையாலே திருக்கரங்களால் கொடுத்தாருன்னு பாராட்டு பத்திரம்லாம் வாசிக்கிறாங்க. ஆனா இந்த செலக்ட் ஆன பொறியாளர்களுக்கான தேர்வு வச்சது, எக்ஸாம் வச்சது, அதை எழுதினது, அவங்க டிஎன்பிசியில வந்து அவங்க எழுதுவதற்கான எல்லா முன்னெடுப்புகளை செய்தது கடந்த திமுக ஆட்சி. இவங்க வந்து 40 நாள் தான் ஆகுது. இதுக்குள்ள வந்து டிஎன்பிசியில கேட்டு ஒரு எக்ஸாம் வச்சு அவங்க எழுத வச்சு அவங்கள பாஸ் பண்ண வச்சு செலக்ட் பண்ணி ஒரு ஆணியம் புடுங்கல. இது முந்தைய அரசாங்கத்தினுடைய வேலை. அதுக்கு மேல இவங்க தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டிச்சு. ஸ்டிக்கர் பாய்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, எல்லாமே நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப இவங்க வந்து இந்த 5 ஆண்டுகள்ல வருவாய் பற்றாக்குறையாக என்ன சொல்றாங்கன்னா 34,447 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி ஒயிட் பேப்பர்லாம் ரிலீஸ் பண்றவங்க குறைஞ்சது ஒரு 10 வருஷம் இல்லை 15 வருஷம் எடுப்பாங்க. ஒரு 15 ஆண்டுகள்ல எடுத்து எந்த நிர்வாகம் எப்படியெல்லாம் அவங்க வந்து கடந்து வந்தாங்க, ஒரு இசிஜி மாதிரி ஏறி இறங்குச்சா அல்லது டவுன்ஃபால் அப்படியே இறங்கியே வந்துச்சா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில நம்ம 15 ஆண்டு காலமாக எடுத்த விஷயங்களை பார்த்தா 2011 16, அப்புறம் 2016 2021, அப்புறம் 2021 2026, ஆக மொத்தம் 3 ஆண்டு கால ஒரு விஷயத்தை கையில் எடுத்தா 2 முறை அதிமுக ஆட்சி, 2011 இருந்து 16 வரைக்கும் அதிமுக ஆட்சி, அப்ப 2016 இருந்து 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி, அதுக்கப்புறம் 2021 இருந்து 26 வரைக்கும் திமுக ஆட்சி. அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல வரவாக 1,92,971 கோடி தான் வரவாக வந்திருக்கு. ஆனா செலவு 2,49,332 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அப்ப பற்றாக்குறை என்பது 56,361 கோடி ரூபாய் பற்றாக்குறை. எப்ப 2011 இருந்து 16 ஆட்சி காலம், அது ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலம். அதுக்கப்புறம் அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி 2016 மறுபடியும் ஆட்சி, அவங்களே வெற்றி பெற்று ஆட்சியை வந்து கொடுத்துட்டு அவங்க மறைவு. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி ஆட்சி காலம். எடப்பாடி ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா வரவாக 3,20,140 கோடி ரூபாய் வரவாக வந்திருக்கு. ஆனால் செலவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,78,674 ரூபாய். ஆக மொத்தம் பற்றாக்குறை என்ன அப்படின்னு சொன்னா 58,534 கோடி. ஆக ஜெயலலிதா இருந்த காலத்துல 56,360 கோடி தான் பற்றாக்குறை. எடப்பாடி காலத்துல அதுவும் இன்னும் கூடுதலாக ஒரு 2,000 கோடி அதிகமாகி போச்சு. 58,534 கோடி பற்றாக்குறையாக இருந்தது. வரவுல பத்தல. 2021-26 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சி காலத்துல வரவாக வந்தது 4,97,996 கோடி ரூபாய். செலவு என்ன அப்படின்னு சொன்னா 5,32,443 கோடி ரூபாய். பற்றாக்குறை என்பது 34,447 கோடி. கிட்டத்தட்ட மேக்சிமம் கிட்டத்தட்ட குறைச்சது எவ்வளவுன்னு பாருங்க, 58,000 இருந்து 34,000 குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேல செலவுகளை குறைத்திருக்கிறது திமுக அரசாங்கம். இதுதான் இன்றைக்கு சிடி நிர்மல்குமார் வெளியிட்ட, தாவேக அரசாங்கம் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மூலமாக வெளிவந்திருக்கிற உண்மை. அப்ப திமுக அரசாங்கம் மின் வாரியத்துல மிக சிறப்பான பணியை செஞ்சிருக்குன்னு தாவேகாவே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது. இன்றைக்கு அவர் வெளியிட்ட ஒயிட் பேப்பர் என்பது திமுக அரசாங்கத்துடைய சாதனையை சொல்லுகிற விதமா இருக்கு. ஏன்னா நீங்க ஏதோ வந்து ஊழலை கண்டுபிடிக்க போறேன், ஏதோ பெருசா ஆணி புடுங்க போறேன் அப்படித்தானே நீங்க ஆரம்பிச்சீங்க. அப்ப நீங்க சொன்ன விஷயமே உங்களுக்கே பல்ல காட்டிச்சப்பா. பூமரங்க மாதிரி நீங்க அடிச்ச பந்து உங்களுக்கே திரும்பி வந்துச்ச. நீங்க எடுத்துட்டு போன கத்தி உங்களே பதம் பார்த்துருச்ச. இதெல்லாம் மறைச்சிட்டு இதை கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரியாம சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்து பணி நியமனத்துல அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் எவ்வளவு பண்ணிட்டாங்க, சிபிஐ வழக்கு இருக்கு, அது இருக்கு, நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்னு என்னென்னமோ அள்ளி விடுறாரு.
51 லட்சம் கோடி எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அது எங்க போச்சுன்னு என்னென்னமோ கேட்கிறாருங்க. பூராவும் பொய்ய அவுத்து விட்டுருக்காரு. உண்மையே இல்ல. இதெல்லாம் டேட்டா அவருடைய எக்ஸ்தல பக்கத்திலும் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் போட்டிருக்காரு இந்த பதிவுகளை. இவ்வளவு ரூபாய் வரவு வந்திருக்கு, இவ்வளவு செலவு வந்திருக்கு, பற்றாக்குறை இவ்வளவு இருக்கு. அப்ப கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு பற்றாக்குறை இருந்தது, திமுக எவ்வளவு குறைச்சுது அப்படின்றத சொல்வதற்கு துப்பு இல்லை. இதுல 34,000 கோடி எக்ஸஸ் ஆகி போச்சு. நம்முடைய தேவை 2.5 லட்சம் கோடி, 2,40,000 கோடிக்கு மேல நமக்கு தேவை இருக்கு, கடன் இருக்கு அப்படின்னு. கடனை வாங்கி திமுக பாக்கெட்ல போட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. அள்ளி விடக்கூடாது இல்ல. இந்த அறப்போர் இயக்கம்னு ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க எப்பவுமே எதையுமே உருப்படியா செய்ய மாட்டானுங்க. திடீர்னு அப்படியே திமுகவை பாராட்டுவானுங்க, அப்ப திமுக மேல பழி போடுவாங்க. திடீர்னு அதிமுக பாராட்டுவானுங்க, அப்புறம் அதிமுக மேல பழி போடுவாங்க. இவங்களுக்குள்ள நிறைய கோஷ்டி இருக்கு. அந்த அமைப்பு தான் போய் ஏதோ பெருசா ஆணி புடுங்குறேன்னு ஏதோ போச்சு போல இருக்கு. அது உருப்படாம போச்சு. அதுலயும் உண்மை இது வரைக்கும் வெளியில வரல. இது வரைக்கும் அவர்கள் போட்டு எந்த விதமும் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு அறப்போர் இயக்கத்துக்கும் ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. ஆனால் இப்ப சொல்றது என்னன்னா அவங்க மேலதான் டிராவல் பண்றாங்க. அவங்க போட்ட வழக்குன்னு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குன்றாங்க. இப்போ நீங்க ஆல்ரெடி இபில டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்னா இவ்வளவு நேரம் இந்த கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றமே நடந்துருச்சுங்க. ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பாஜக அரசாங்கம் திமுக மேல அவ்வளவு கொலைவெறியோடு கோபமான கடுப்போடு இருக்குது. உண்மையிலேயே ஏதாவது பண்ணி திமுக அழிச்சுன்றது பாஜகவுடைய நிலைப்பாடு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த வெறி ஏன் வெறி அப்படின்னா அவங்களுடைய சித்தாந்தத்தை இவங்க ஏத்துக்கிறது இல்லை. திமுக அவங்க என்ன சொன்னாலும் திமுக அதை அடிச்சு உடைச்சிரும். அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அதை காலி பண்றாங்க. எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் காலி பண்றாங்க. சமீபத்துல கூட தொகுதி வரையறைன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. திமுக உள்ள பூந்து நாடு முழுக்க இருக்கிற பாஜக எதிர்ப்பணிகள்லாம் ஒன்னா சேர்ந்து 2/3 கிடைக்க வேண்டிய மெஜாரிட்டி கிடைக்காம அந்த தீர்மானத்தை காலி பண்ணிட்டாங்க. ஆக பாஜக கடும் வெறுப்புல இருக்கு. அப்படி வெறுப்புல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் லட்டு மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல ஊழல், அது கொள்முதல்ல ஊழல், டெண்டர்ல ஊழல் அப்படின்னா இந்நேரம் இடி அனுப்பி விட்டு ஐடி டிபார்ட்மெண்ட் அனுப்பி விட்டு துறை சம்பந்தப்பட்ட நபர்களை தூக்கி உள்ள வச்சிருக்க மாட்டாங்களா? வச்சிருப்பாங்களா? பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல. அவங்க பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா வெள்ளை அறிக்கையில ஒண்ணுமே இல்லைங்க. சிடி நிர்மல்குமார் இன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில இபில இருந்து எந்த விதமான குற்றத்தையும் சொல்வதற்கு துப்பில்லை அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல. நேரலை நம்ம சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேரலை ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். செந்தில் பாலாஜி அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊடகங்களை சந்திச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினார். அப்ப வரிக்கு வரி சிடி நிர்மல்குமாருக்கு வச்சு விளாசிருக்காரு. அவர் என்னன்னா கிட்ட நின்றாருன்னா 2 செவுட்டு அரைஞ்சிருப்பார் போலுக்கு. அந்த மாதிரி அவர் சொன்னதை எடுத்து அவருக்கு அடிச்சிட்டாரு. அதாவது அவங்க பொதுவா சொல்லுவாங்கல்ல, அவங்க ஏரியாக்குள்ள போய் அவன் பொருளை எடுத்து அவனையே போடுறதுன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி அவர் வெளியிட்ட அறிக்கையிலிருந்து ஆதாரங்களை எல்லாம் எடுத்து உள்ள போட்டு இதெல்லாம் நான் கேட்கிறேன், இதெல்லாம் மனசாட்சியோடு சொல்லுங்க, வெளிப்படைத்தன்மையா பேசுங்க, மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. திமுகவுடைய செய்கைகளை திமுகவுடைய சாதனைக்கு மேல தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டாத உங்ககிட்ட உண்மையா இருக்காது, நீ பூரா டுபாகூர் பேர் வழி அப்படின்றத செந்தில் பாலாஜி வெளிப்படையா அடிச்சு நொறுக்கி இருக்காரு. அவர் சொன்னதுல மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னா சரியா வரும்னு நினைக்கிறேன். என்னன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க இவர் 10ஆம் பொதுவா நிறைய குற்றச்சாட்டை வெளியே முன்வைக்கிறாருங்க. இந்த குற்றச்சாட்டுல எதுலையுமே உண்மை இல்லை. இப்ப கூட சமீபத்துல பணி நியமன ஆணை கொடுத்தாரு பாத்தீங்களா, வந்த உடனே நாங்க பணி நியமனத்தை பண்ணிட்டோம். நாங்க எந்த அரசாங்கத்துல அப்படி பண்ண முடியாது. 40 நாள் தான் ஆகுது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கு உடனே எக்ஸாம் வச்சது. இது எல்லாமே திமுக அரசாங்கத்துல பண்ணதுதான். இப்ப கொடுத்துருக்கீங்களா பணி நியமனம், இது மாதிரி இன்னும் 3 எக்ஸாம் நடத்தி 3 இடத்துலயும் நாங்க ஆட்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. கோர்ட்ல சில வழக்குகள் நிலுவையில் இருந்தது. அவங்களும் கோர்ட்லயும் சில விஷயங்களை எங்களுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி யாரெல்லாம் பணிக்கு வரணும்ன்றத லிஸ்ட் போட்டு அவங்களுக்கு பணி நியமன ஆணை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால சரி தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். தேர்தலில் இப்ப ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. மாற்றம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே நாங்கள் திமுக அரசாங்கத்துல திமுக ஆட்சியில அந்த எக்ஸாம் வச்சு தொழிலாளர்களை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அவர்களுக்கு இவங்க பணி நியமனம் கொடுக்குறாங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் கொடுப்பாங்க. அதற்கு வெளிப்படைத்தன்மையாக உண்மையா சொல்லணும்னா நாங்க தான் எல்லாம் செஞ்சது நாங்க. ஆனா பேர் மட்டும் ஸ்டிக்கர் போட்டிக்கிறது மட்டும் தாவேக்கா. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா, இதுதான் உங்க மாற்றமா அப்படின்னு கேட்டு செருப்பாலி அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நீங்க சம்பந்தமே இல்லாம வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதெல்லாம் இனிமேலாம் நீங்க பேசினா நாங்க ஒத்துக்க மாட்டோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம், மரியாதையா மன்னிப்பு கேளுன்ட்டார். மரியாதையாக
நம்ம சிடி நிர்மல்குமார் அமைச்சர் வாய்க்கு வந்த மாதிரி கடந்த ஆட்சி காலத்துல, அதாவது சபரீசன் மேலேயோ உதயநிதி மேலேயோ இவங்க எல்லாம் சேர்ந்துதான் துறையை வந்து நாஸ்தி பண்ணிட்டாங்க, துறைக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய விஷயங்களை அவங்க தான் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொய்யாக பல விஷயங்களை பொய்யா அவுத்து விட்டுருக்காரு. டெண்டர்ல முறைகேடுன்னு பொய் சொல்லியிருக்காரு. எந்த டெண்டர்ல முறைகேடு இல்லை, எல்லாமே ஆன்லைன் டெண்டர். யார் வேணா எங்க இருந்தோம்னா நீங்க டெண்டர் போடலாம். டெண்டர்ல கலந்துக்காம வெளியே போனவங்க அவங்களா வெளியே போனவங்க, யாரும் அவங்களை அனுப்பவே இல்லை. அப்படி நாங்க வெளியே அமைச்சிருந்தா அவங்க கோர்ட்டுக்கு போயிருப்பாங்களே, ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருத்தர் கூட போலியே. அப்ப இது பூரா பொய். தேவையில்லாமல் ஸ்டாலினுடைய மாப்பிள்ள சபரீசன் மேலையும் உதயநிதி பேரையும் அவருடைய நண்பர்கள் பேரையும் தேவையில்லாமல் பயன்படுத்திய சிடி நிர்மல்குமார் அந்த கருத்தை திரும்ப பெறணும். அப்படி அவர் கருத்தை திரும்ப பெறல, அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்போன்ட்டார். உனக்கு தேவையா இது? நீ அமைச்சர் தானே சிடி நிர்மல்குமார் அவர்களே, அமைச்சர் தானே, அதிகாரி கூடவே இருக்கவர் தான். அதே ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு இருந்து அதே ராதாகிருஷ்ணன் தான் இன்னைக்கு இருக்கார். அவர்கிட்ட கேட்டாலே விஷயத்த சொல்ல போறார். அவர் எல்லா துறையிலுமே நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு பொய் பேசுற? பொய்யை தவிர வாயை திறந்தா வேற எதுவும் வராதா உங்களுக்கு? ஸ்டிக்கர் ஓட்டு, ஆனா இப்படி பச்சையா ஸ்டிக்கர் ஓட்டாது, அசிங்கப்படுறியே. இப்ப நீ அசிங்கப்படுத்துறது இல்லாம உன்னுடைய அமைச்சரா இருக்காருல்ல நம்ம முதலமைச்சர் நம்ம சோசப்பு விஜய், இந்த சோசப்பு விஜயும் கேவலப்படுறாரு. இப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட்டு ரெண்டாவது வெள்ளை அறிக்கையும் வெளுத்து போச்சு. அதுல ஒண்ணுமே இல்லை, எந்த விதமான உண்மையும் அதுல இல்ல, பூரா பொய். ஆனா ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. திமுக அரசாங்கத்தில் நடந்த பல்வேறு நல்ல விஷயங்கள் இதுல வெள்ளை அறிக்கையாக வெளியே வந்திருக்கு. ஏராளமான இடங்கள்ல மின் விஷயங்களை உருவாக்குவதற்காக, நம்மளே உருவாக்குறதுக்காக நிறைய மின் நிலையங்கள் போடுறது, பல இடங்கள்ல மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான பல்வேறு விஷயங்கள் பண்றது, இது எல்லாத்துக்கும் ஏற்கனவே 40 நாள் எதுவும் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஏற்கனவே அதுக்கான வேலை நடந்துகிட்டு முடிக்க போறாங்க. ஏன்னா இவங்களே சொல்றாங்க பல இடங்கள்ல முடிக்க போது பணிகள் முடிஞ்ச உடனே நம்ம இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். அப்ப நீங்க பற்றாக்குறை இருக்கிற ஆட்களை வைத்துதான் நாங்க வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு இடத்துல கூட பிரச்சனை இல்லாம நடத்தணும். சில இடங்கள்ல நடக்கும், இந்த தொழிலாளர்கள் இரவு பகல் பாராம அவங்க வேலை பார்த்தாங்க. இப்ப இந்த சிடி நிர்மல்குமார் என்பவர் அந்த அப்படியே இரவு பகல் பாராம உண்மையா உழைக்கிற தொழிலாளர்களை கருப்பாடுகள்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. இந்த 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 கருப்பாடுகள்னு யார சொல்றாரு? உண்மையா வேலை பார்க்கறன்னு சொல்றாரா? அப்ப அவங்க எப்படி உண்மையா வேலை செய்வாங்க? அவர்களை அரவணைத்து போக தெரியாத துப்பில்லாத அரசாங்கம் தான் தாவேக அரசாங்கம்னு போற போக்கில் அதுவும் போட்டு பொழந்துட்டார். இது எல்லாத்துக்கும் இவர்கிட்ட என்ன பதில் வரும்? நம்ம சிடி நிர்மல்குமார் ஒரு பதிலும் வராது. ஏன்னா எதுவுமே தெரியாது. இன்னைக்கு அவங்களே வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு காரி துப்பிட்டாரு. கண்டிப்பாக சோசப் விஜய் சிடி நிர்மல்குமாரை கூப்பிட்டு 2 செவுட்ல அறைவாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தப்பா நீ வந்து என்னத்தையாவது சொல்லி என்னை அசிங்கப்படுத்ததே வேலையா இருக்கு. அந்த ஆளு உருட்டுக்கட்ட நிதி அமைச்சர் என்னடானா அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டாரு, அது காரி துப்பிருச்சு. தங்கம் தென்னரசு போட்டு பொழந்துட்டாரு. நாங்க எங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீ மின்சார வாரியத்துல ஏதோ ஊழலை கண்டுபிடிக்க போற, உடனே செந்தில் பாலாஜி நம்ம கைது பண்ணிடலான்னு பார்த்தா செந்தில் பாலாஜி வரிக்கு வரி நாங்க பண்ண திட்டத்தை சொல்லியிருக்க, எங்க மேல ஸ்டிக்கர் ஒட்டாத, நாங்க தான்டா பண்ணோம்னு அவர் வந்து வரிக்கு வரி என்னென்ன திட்டங்கள் இவங்க வந்து செஞ்சதா சொல்லுகிறார்களோ, 40 நாள்ல நாங்க அதை பண்ணோம், இதை பண்ண போறோம், இது பற்றாக்குறை, அது பற்றாக்குறை, இதை சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற எல்லாத்துக்கும் என்ன காரணம்ன்றத போட்டு பொழந்திருக்காரு. அப்ப சோசப் விஜய் முதலமைச்சர் கோவம் வரும்ல, பட் அவருக்கு என்னங்க வரும்? எதுவுமே வராதுன்றீங்களா? அது ரைட்டு தான், அவருக்கு என்ன வரும்னு நமக்கு என்ன தெரியும்? எனிவே இந்த வெள்ளை அறிக்கை என்பது இதிலும் திமுக அரசாங்கத்துடைய விஷயங்கள் தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதுல உண்மைதான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவங்க மேல எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லைன்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு. நீங்க ஊழல் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இவ்வளவு இழப்பு, இந்த இழப்புக்கு காரணம் செந்தில் பாலாஜி, இவரை நாங்க வந்து கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், இந்த விஷயத்துக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு நீங்க சொல்லி அதற்கான தரவுகளை ஆவணங்களை வெளியிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்படிதான் இருக்கும். இந்த வெள்ளை அறிக்கையில ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவு கடன் வந்துச்சு, இந்த ஏன் கடன் ஆச்சு, அந்த கடன்ல என்ன பிரச்சனை, பற்றாக்குறை ஏன் குறைஞ்சது? சரி, உண்மையிலே ரொம்ப கரெக்டான இருக்கிற சிடி நிர்மல்குமாரை வைத்து நம்முடைய ஊடகத்தின் சார்பாக கேட்கிற விஷயம், இந்த கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்க வெள்ளை அறிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறை எப்படிங்க குறைஞ்சது? அதிமுக ஆட்சி காலத்தில் 58,000 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை இருந்தது. இப்ப நமக்கு வந்து எப்படி 34,000 கோடியா குறையும்? கிட்டத்தட்ட 24,000 கோடிக்கு மேல எப்படி வந்து சமாளிக்கப்பட்டது, எப்படி வந்து அது குறைக்கப்பட்டது? பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை எப்படி குறைக்கப்பட்டது? கடன் வாங்குறது எல்லாரும் இயல்பு. நீங்க இன்னைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து அவர்கிட்ட ஊடகங்கள் கேள்வி கேட்டாங்க, மத்திய நிதி அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட
அது ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கடன் வாங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லா அரசாங்கங்களும் கடன் வாங்கி நிறைய திட்டங்களை செயல்படுத்துவாங்க. மோடி சர்க்கார் கூட கடன் வாங்கி ஏர்போர்ட் கட்டு, அதை கட்டு, ஹார்பர் கட்டுன்னு சொல்லிட்டே தான் இருக்கு. ஏன்னா நீங்க திட்டங்களை விரிவாக்க தான் நிறைய பேர் உள்ள வருவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய வரும், தொழில் முதலீடுகள் வரும், மாநிலத்துக்கு நிறைய நிதி ஆதாரம் வரும், நாட்டுக்கு நிதி ஆதாரம் நிறைய வரும். அதனால கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா நிறைய அந்த அம்மாவுக்கு நம்ம நிறைய முரண்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாய் தந்து அந்த அம்மா நிறைய போய் சொல்லுவோம். ஆனா இந்த விஷயத்துல ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல உண்மையை பேசியிருக்காங்க. கடன் வாங்குவது என்பது வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போறாங்களா, மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக செலவு பண்றாங்களான்றது கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க கரெக்டா தான் பதில் சொன்னாங்க. அப்போ 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லக்கூடிய மின்சார வாரியத்துல இப்போது இந்த 40 நாட்களாக தான் கரண்ட் பற்றாக்குறை இருக்கு, மின் பற்றாக்குறை இருக்கு, பிரச்சனை இருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லையே. இதே குறைவான தொழிலாளர்களை வச்சு தானே பண்ணோம். அப்ப எப்படி நடத்த முடிஞ்சதுன்னா, ஒரே வரியில பதில் சொல்லணும்னா, நிர்வாக திறமை இல்லாத, எந்தவித அடிப்படை தகுதி இல்லாத நபர்கள் கிட்ட ஆட்சி அதிகாரம் மாட்டிருக்கு. அதுதான் ஒரே ஒத்தை வரி பதில். அல்லது கற்றுக்கொள்வேன் என்ற எண்ணம் கூட இல்லாமல் பழி போடுகிற அரசியல் செய்கிற கேடுகட்ட நபர்கள் கிட்ட ஆட்சி அதிகாரம் மாட்டிருக்கு. இப்படிதான் நம்ம பதில் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? ஆக மொத்தம் தாவேக அரசாங்கம் தவறான ஒரு செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவங்க ஆட்சி நிர்வாகத்துக்கு வந்து ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த பழியையும் திமுக மீது போடுவதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விசிலுக்கு ஓட்டு போட்ட 34% மக்களே இந்த கன்றாவி கூத்தெல்லாம் நீங்களும் பாருங்க. இப்ப உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரே ஆயுதம், வருகிற இடைத்தேர்தலில் அந்த தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி, இன்னும் சில தொகுதிகள் காலியாக போட்டுடுறாங்க. அந்த தொகுதிகளில் அதோடு சேர்ந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல, உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாடு முழுக்க நடக்கும். இந்த விசிலுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இந்த ஆட்சியின் கேடுகட்ட கேவலமான இந்த தாவேக ஆட்சியினுடைய, விஜயினுடைய ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துட்டு அவர்களுக்கு எதிராக வாக்களித்தால் தான் இந்த நிர்வாகம் உருப்படும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்பதான் அவர்களுக்கு ஆகா, அந்த மக்கள் வந்து ரொம்ப தெளிவடைகிறாங்க, நம்ம ஆட்சி நிர்வாகத்தை பார்த்து காரி துப்பிட்டாங்க, நம்ம சரியா இல்லைன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நம்மளை துரத்தி விட்டுருவாங்க, நம்ம மக்கள்கிட்ட நிக்க முடியாம போச்சு அப்படின்னு இந்த ரீல்ஸ் முதலமைச்சரா இருக்கிற காலையில கூட ரீல்ஸ் எடுத்தாரு. இந்த ரீல்ஸ் முதலமைச்சர் புரிஞ்சுப்பாரு, உணர்வாரு. அப்பதான் அவருக்கு சரியா தெரியும். ஆனா அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது மக்களே. ஸோ அது எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா, வெள்ளை அறிக்கை என்ற பேர்ல இதுவரை 2 வெள்ளை அறிக்கை வந்திருக்கு. 2 வெள்ளை அறிக்கையும் வெத்து பேப்பரு. அதுல ஒண்ணுமே இல்ல, திமுக மீது குற்றம் சொல்வதற்கோ குறை சொல்வதற்கோ ஒண்ணுமே இல்ல. தம்பி அது வெள்ளை பேப்பர்ப்பா, அதை வந்து அதுல எதுவுமே இல்ல, தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வருமே, அந்த மாதிரி தான் இருக்கு. எனிவே இந்த வெள்ளை அறிக்கையில, இபி வெள்ளை அறிக்கையில வந்தக்கூடிய முக்கியமான இன்னொரு சாராம்சம் என்னன்னா, திமுக அரசாங்கம் இவ்வளவு நல்லது பண்ணிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறார்கள், குறைவான ஆட்களை வைத்து நிறைவாக அவங்க வந்து நம்ம இபி வந்து பிரச்சனை இல்லாம நடத்தி இருக்கிறாங்கன்றது திமுக பாராட்டு பத்திரத்தை வாசித்து இருக்காரு. ஒருவேளை கொஞ்ச நாள்ல இபி அமைச்சரை மாத்தினால மாத்திடுவாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஈகோ நிறைய இருக்கு. யாருக்குன்னா நம்ம சோசப் விஜய்க்கு ஈகோ பிடிச்சவர் தான் அவரு. எனவே அவருக்கு அவர் தப்பா இந்த மாதிரி வந்து அவர் எதிர்பார்த்தது நடக்கலன்னா கோவப்படுவார். அவர் எதிர்பார்த்தது திமுக மேல பழி போடலான்னு, நடக்கலன்னா சிடிஆர் மேல, சிடி நிர்மல்குமார் மேல காண்டாவாரு. என்ன ஆவார்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே மக்களே, நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு மக்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடரும் என்ற நம்பிக்கையில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு நீ ஷேர் பண்ணுங்க. இதுல நான் பேசிய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.